சாட்டர்டே மார்னிங் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு வைக்க வேண்டியிருக்கு. நைட்டே வந்து இந்த பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி குருமா மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காலையிலே சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்படியே உருளைக்கிழங்கோட பட்டாணி சேர்த்து வேக வச்சுட்டேன். இதுதான் நாங்கள் புதுசாக வந்திருக்கக்கூடிய வீட்டோட கிச்சனில் வந்து பார்த்தோன்னா ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு சைடில் அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். ஆனால் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த காய்கறி போட்டு வைப்போம் இல்லையா, அந்த கூடையில் தான் நான் வந்து ஒரு சில திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே பார்க்க ஒரு மாதிரி கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் முன்னாடி இருந்தவங்க அந்த டிவி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு அது உட்காந்து இந்த இடத்த அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரின்னு இருக்கட்டும்னு அப்படி விட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சுட்டு அந்த குழம்பு வச்சு அப்படி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டுக்கிட்டோம். இன்னும் இந்த வீட்டில் வந்து அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணல. கிச்சனே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸை வந்து அப்படி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இன்னும் நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் பாத்திரங்கள் வைக்கிறதுக்கோ இந்த மசாலா டப்பாலாம் வைக்கிறதுக்கோ எந்த ஷெல்ஃப் எதுவுமே இல்லாதது தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. கீழே வந்து வைக்கலாம் அப்படின்னாலும் கீழே உள்ள இடம் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே ஏதாவது வச்சா கூட பூச்சி வந்துருப்போன்னு பயமாக இருக்குது. அதனால் மேலேயே மசாலா டப்பா வச்சுருக்கேன்.